ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல வந்து என்னன்னா, நம்ம ஒரு ஆடியோ பிளேயர் தான் வந்து பண்ண போறோம். ஸோ ஆடியோ பிளேயர்லயே எப்படின்னா, இப்ப நீங்க சில ஆப்ஸ்லாம் இருக்கும். இப்ப WhatsApp மாரியான மெசேஜஸ் ஆப்ஸ்ல வந்து பார்த்தோம்னா, அந்த பிளஸ் ஐகான கிளிக் பண்ணி நம்ம ஒரு ஆடியோ வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து மெசேஜ வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி தான் நம்ம இப்ப வந்து பண்ண போறோம். இப்பவே உங்களுக்கு வந்து அத செலக்ட் பண்ணி நீங்க இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ற மாதிரி போறப்போ, அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரே நெறைய தான் வந்து டம்ப் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆடியோ பிளேயர் எப்படி பிக் பண்றது? நம்ம நம்மளோட ஃபைல்ஸ்ல நம்ம வச்சிருக்கோம்ல, அந்த ஆடியோ எப்படி செலக்ட் பண்றதுன்ற வரைக்கும் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆடியோ பிளேயர் வந்து எடுத்து வச்சுருங்க. அது வந்து இந்த மீடியாக்குள்ள வந்து இருக்கும். ஸோ மீடியாக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆடியோ பிளேயர்ன்னு இருக்காது. வெறுமனே பிளேயர்ன்னு மட்டும் இருக்கும். அந்த பிளேயர வந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லூப் இருக்குல்ல. ஸோ லூப்ப வந்து நீங்க வேணும்னா கிளிக் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். லூப் வந்து எதுக்காகன்னா ரொட்டீனா இப்போ அந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகும். ப்ளே ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா, அகைன் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஆடியோ ப்ளே ஆகணும் அப்டின்னா, நீங்க லூப் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு வேணாம், எனக்கு ஆடியோ ப்ளே ஆனா மட்டும் போதும். திரும்ப நான் வந்து ப்ளே பட்டன கிளிக் பண்ணியே நான் ப்ளே பண்ணிக்கிறேன் அப்டின்னா, நீங்க லூப் வந்து டிக் பண்ணிக்காதீங்க. ப்ளே ஒன்லி இன் ஃபோர்கிரவுண்ட் வந்து என்ன அப்டின்னா, இத நீங்க வந்து கிளிக்கபிள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க அந்த ஸ்க்ரீன்குள்ள இருக்கும்போது மட்டும் தான் அந்த இது வந்து ப்ளே ஆகும். லைக் எப்படி அப்படின்னா, இப்ப YouTubeல நீங்க ஒரு சாங் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன நீங்க ஆன்லயே வச்சிருக்கணும்ல. நீங்க அதே பேஜ்லயே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வீடியோ சவுண்ட் வந்து கேட்கும். நீங்க வேற எதுக்கு போகும்போது என்ன ஆகும்? நீங்க அந்த டேப்ப வந்து சைட்ல வச்சுட்டு நீங்க அடுத்த டேப்க்கு போகும்போது உங்களுக்கு ப்ளே ஆகாது. அதே வந்து Spotifyல பார்த்தீங்கன்னா, நீங்க மியூசிக்க ப்ளே பண்ணிட்டு நீங்க வேற டேப்க்கு போனாலும் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும்ல. ஸோ அதுதான் இப்போ. நம்ம ஃபோர்கிரவுண்ட் குடுத்தோம் அப்படின்னா, நீங்க அந்த ஆப்க்குள்ள இருக்கும்போது மட்டும் தான் ப்ளே ஆகும். வேற டேப்க்கு போம்போது அது வந்து ப்ளே ஆகாது. ஸோ அது வந்து நீங்க வேணாம். நீங்க வந்து அந்த ஆப்ல மட்டும் தான் ப்ளே ஆகணும்னா, நீங்க டிக் குடுத்துருங்க. இல்லன்னா நீங்க வந்து டிக்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். வால்யூம் வந்து உங்களுக்கு என்ன வால்யூம் வேணுமோ, நீங்க அந்த அந்த மாரி ஒரு வால்யூம் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ல வந்து நம்ம ஒரு பிளேயர் எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம்ல. இப்ப நம்ம ஆடியோ இந்த ஆடியோ எனக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஆடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஃபைல் பிக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபைல் பிக்கர் வந்து எடுத்து வச்சாச்சு. இத வந்து நார்மலா பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அது மாரி தான் இது வந்து இருக்கு. ஸோ நீங்க கலர் வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே குடுக்குற மாரி கிரீன் கலரையே நான் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, அவங்க ஆடியோவ தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியாதுல்ல. ஸோ அதனால டெக்ஸ்ட்ல போயிட்டு செலக்ட் ஆடியோன்னு குடுத்துருங்க. ஸோ செலக்ட் ஆடியோன்னு சொல்லி குடுத்தாச்சு. இப்ப அவங்க ஆடியோ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ண உடனே அந்த ஆடியோவ செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறமா, இப்ப அந்த ஆடியோவ ப்ளே பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு 3 ஐகான்ஸ் வேணும். ஸோ நான் ப்ளே பண்ணுவேன், பாஸ் பண்ணுவேன், ஸ்டாப் பண்ணுவேன். ஸோ ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகும். பாஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும். அகைன் நீங்க ப்ளே குடுக்கும்போது ஸ்டாப் ஆன இடத்துல இருந்து வந்து ப்ளே ஆகும். அதே நீங்க ஸ்டாப்ப கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டோட்டலி ஸ்டாப் ஆயிட்டு திரும்ப ப்ளே குடுத்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே ஆகும். ஸோ அப்ப இந்த 3 பட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அத வந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம். நீங்க வந்து பட்டனாவும் எடுத்து வச்சுக்கலாம். பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3 அப்படியும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்க வந்து இமேஜ் ஐகானும் வச்சுக்கலாம். ஸோ இமேஜ் ஐகான வச்சு கிளிக்கபிள் குடுத்துட்டீங்கன்னா, அந்த ஐகான கிளிக் பண்ணா ஒர்க் ஆகுற மாரி, நான் இமேஜ் ஐகான் தான் வைக்க போறேன். ஸோ இப்ப அத வந்து அரேஞ்ச் பண்ணணும்ல. இப்படி ஹரிசாண்டலா இருந்தா தான் அது வந்து நல்லா இருக்கும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த அரேஞ்ச்மென்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேஅவுட்ட கிளிக் பண்ணிருங்க. லேஅவுட்ட கிளிக் பண்ணிட்டு, நான் வந்து இந்த டேபிள் அரேஞ்ச்மென்ட் தான் எடுத்து வைக்க போறேன். ஸோ டேபிள் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து வச்சுட்டு, இதுல வந்து பார்த்தோம்னா காலம்ஸ் எனக்கு வந்து 3 இருக்கணும்ல. பிகாஸ் நான் பிளேன்னு ஒண்ணு வைக்க போறேன், பாஸ்ன்னு ஒண்ணு வைக்க போறேன், ஸ்டாப்ன்னு ஒண்ணு வைக்க போறேன். ஸோ 3 வைக்க போறனால நான் வந்து 3 குடுத்துக்கிறேன். ரோஸ் வந்து எனக்கு ஒரே ஒரு ரோ மட்டும் தான். இப்ப இமேஜ் எடுத்து வைக்கலாம். நீங்க வந்து அது நீங்க அங்க போய் போய் தான் எடுத்து வைக்கணும்னு இல்ல. ஜஸ்ட் நீங்க 3 இமேஜ் வைக்கணும்னா, இதுவே நீங்க கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி ஸோ இப்படி பேஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ நான் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 150 வந்து பிக்சல் வச்சுக்கிறேன். ஸோ அப்ப எனக்கு சென்டரா வந்து நீட்டா அலைன் ஆயிடுச்சு. ஸோ அப்ப இதுல நான் இமேஜஸ வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதான் ஐகான்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஹைட்டும் நான் வந்து 15னும், வித்தையும் நான் வந்து 50 குடுத்துக்கிறேன் இமேஜ்க்கு. நீங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டா வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்டின்னா, அ ப்ளே ப்ளே டாட் பிஎன்ஜி குடுக்குறேன். நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு இங்கே ஷோ ஆகுது. இல்லன்னா நீங்க அப்லோட் ஃபைல் கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இமேஜையும் வந்து
ஹைட்டும் சரி வித்தும் சரி 50 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். நான் 50 பிக்சல் வைக்கிறேன். நீங்க எந்த பிக்சல் வேணா நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து நான் பாஸ் ஐகான வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இமோ இமேஜ் 3க்கும் நான் 50 பிக்சல் ஹைட்டும் 50 பிக்சல் வித்தையும் வச்சுக்கிறேன். ஸோ தேர்டா நான் வந்து ஸ்டாப் இமேஜை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்டாப் இமேஜ் கட் ஆகுறனால நான் பிக்சல்ல மட்டும் கொஞ்சம் நான் 60 வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து இருக்கு. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, அவங்க இந்த பிக்கரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுவாங்க. இப்போ ப்ளே பண்றாங்க. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ப்ளே ஆகுதா இல்லையான்னு அதெல்லாம் ஷோ பண்றதுக்காக நம்ம ஒரு லேபிள் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த லேபிளை வந்து நீங்க எம்டி பண்ணிடுங்க. ஏன்னா லேபிள வந்து எம்டியா இருக்கும்போது நீங்க ஆப் ஓபன் பண்ணோம்னா உங்களுக்கு எதுவுமே ஷோ ஆகாது. இப்போ இதுல டெக்ஸ்ட் ஃபார் லேபிள்னு இருக்கு. இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க ஆப் ஓபன் பண்ணோம்னா டெக்ஸ்ட் ஃபார் லேபிள்னு அது ஷோ ஆகும். ஸோ அதனால நம்ம எரேஸ் பண்ணிட்டு நம்ம பிளாக்ஸ்ல வந்து என்ன கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான் கைஸ். செலக்ட் பண்ணுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது லேபிள்ல வந்து நமக்கு அந்த வேர்டிங்ஸ் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்போ பிளாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து என்னன்னா நம்ம ஆடியோ வந்து நம்ம யூஸ் பண்றோம்ல, அதனால ஃபர்ஸ்ட் ஆடியோவுக்கு பெர்மிஷன் வந்து நம்ம வாங்கணும். ஸோ நீங்க பெர்மிஷன் வாங்கலைன்னா கூட ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் நீங்க வந்து ஒர்க் ஆகும். பட் வீடியோ பிளேஸ்க்குலாம் போகும்போது அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. எதுக்கும் நீங்க வந்து பெர்மிஷன் பிளாக் ஒன்று வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஸ்க்ரீன் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் 1 கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் 1 வந்து இனிஷியலைஸ், அதாவது ஸ்க்ரீன் 1 அந்த இனிஷியலைஸ் ஆன உடனே நம்ம ஒரு பெர்மிஷன் வந்து கேட்க போறோம் அந்த ஸ்க்ரீன் 1ல. ஸோ அதுக்கு கால் ஆஸ்க் பெர்மிஷன் எடுத்துருங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு என்ன பெர்மிஷன் கேட்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸோ மீடியா ஆடியோ பெர்மிஷன் தான் நம்ம வந்து கேட்குறோம். ஸோ அதனால அதை வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அவங்க ஃபைல் பிக்கரை தான் வந்து கிளிக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால ஃபைல் பிக்கருக்கு வந்து வந்துருங்க. ஸோ வென் ஃபைல் பிக்கர் அதாவது ஃபைல் பிக்கரை அவங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகணும்னா யூசர் செலக்ட் பண்ண ஃபைல் வந்து செட் ஆகிரணும். ஓகேவா? ஸோ அதனால வந்து இதுலயே வந்து சாரி, இந்த பிளேயர் தானே, அந்த ஆடியோ தானே செட் ஆகும். அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா செட் பிளேயர் சோர்ஸ், பிளேயர்ல நம்ம ஒரு சோர்ஸ் செட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்க டெலிட் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபைல் பிக்கரை அவங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா யூசர் செலக்ட் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து பிளேயர்ல செட் ஆகணும். அப்ப யூசர் செலக்ட் பண்ணது வந்து ஃபைல் பிக்கர்ல தானே இருக்கும். அதை கிளிக் பண்ணி தானே அவங்க செலக்ட் பண்ணாங்க. அதனால இதுல எண்டிங்ல வந்து பார்த்தோம்னா ஃபைல் பிக்கர் 1 செலக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த பிளாக் எடுத்து நீங்க கனெக்ட் பண்ணிருங்க. ஸோ அப்போ ஃபைல் அதுல இதாயிருச்சு. அப்ப அவங்க வந்து அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிளேயருக்குள்ள அந்த வீடியோ வந்து அந்த ஆடியோ வந்து செட் ஆயிரும். அப்ப வந்து நமக்கு தெரியணும்ல, நமக்கு அது எப்படி தெரியும்? அப்ப நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்தா தானே தெரியும். அதனால என்ன பண்ணிருங்கன்னா லேபிள்ல வந்து நீங்க செட் பண்ணிருங்க லேபிளோட டெக்ஸ்ட்டை. ஸோ பார்த்தோம்னா லேபிளோட டெக்ஸ்ட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ லேபிளோட டெக்ஸ்ட் நான் வந்து என்னென்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஆடியோ வந்து அப்லோடட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து அவ்வளோதான். இந்த விஷயம் வந்து அவ்வளோதான். இப்போ ஆடியோவும் வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்து ப்ளே பண்ணி தானே பார்ப்பாங்க. ஸோ அந்த 3 இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜஸ்லாம் வந்து நீங்கள் கிளிக்கப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ இது ஒரு இமேஜா, கிளிக்கப்பில் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ்லையும் கிளிக்கப்பில் டிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயும் கிளிக்கப்பில் வந்து டிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோன்னா இமேஜ் 1 இருக்கு. when image 1 கிளிக். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜை வந்து கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும்? நமக்கு அந்த பிளேயர் வந்து ஸ்டார்ட் ஆகணும்ல. ஸோ அதனால கால் பிளேயர் 1 டாட் ஸ்டார்ட். ஸோ இமேஜ் 1 கிளிக் பண்ணோன்னே இது வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆயிடுச்ச போது அதே போல இந்த லேபிளோட டெக்ஸ்ட்டும் வந்து நமக்கு என்னன்னு இருக்கணும்னா லேபிளோட டெக்ஸ்ட்லயும் வந்து நமக்கு பிளேயிங்னு இருக்கணும். ஸோ ப்ளே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதவே நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்தோம்னா நான் வந்து இமேஜ் 2 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொன்று எடுத்துடலாம். ஸோ அதில் இமேஜ் 3 கொடுத்துடலாம். இதில் வந்து இதை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் செகண்ட் ஒன் பாஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஸ்டார்ட் ஆகாதுல பிளேயர். அதனால அதுக்கு நீங்கள் வந்து
கால் பிளேயர் ஒன் டாட் பாஸ் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்புக்கு கால் பிளேயர் ஒன் டாட் ஸ்டாப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதில் நீங்கள் என்ன ஷோ பண்ணணும் மெசேஜ்னா பாஸ்டு ஆடியோ வந்து பாஸ் ஆகிருக்கும்ல, ஸோ அதனால பாஸ்டுன்னு ஷோ பண்ணிடுங்க. இதில் வந்து ஆடியோ ஸ்டாப் ஆயிடும், ஸ்டாப்பை கிளிக் பண்ணோன்னே, அதனால ஸ்டாப்டுன்னு சூஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது காய்ஸ். இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம் கனெக்ட் பண்ணி. உங்களுக்கு பிளாக்ஸ்லாம் கிளியரா புரிஞ்சிச்சு தானே? ஸோ எதனா டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. இப்போ என்னோட மொபைல் ஸ்க்ரீனை பாருங்க காய்ஸ். வந்து பார்த்தோம்னா நம்ம டிசைனர் பேஜ்ல டிசைன் பண்ண அந்த டிசைன் வந்து நம்மகிட்ட இருக்கு. நம்ம ஆடியோ வந்து செலக்ட் பண்ணலாம். நான் செலக்ட் ஆடியோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் ஆடியோஸ்க்கு போயிடுறேன். ஆடியோஸ்ல பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட வேற ஆடியோ இல்ல. நான் என்கிட்ட இருக்க ஆடியோவை நான் சும்மா செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே லேபிள்ல ஆடியோ அப்லோடட்னு ஷோ ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ அப்போ நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. நான் ப்ளே பண்றேன். ப்ளே ஆகுது. நான் இதை வந்து பாஸ் பண்றேன். ஸோ பாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டாப்னு சொல்லிட்டு வந்து காட்டுது. அப்புறம் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். லைக் ஏன்னா நம்ம வந்து இமேஜ் 2க்கு தான் நம்ம. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ பாருங்க, பாஸ் வந்து நமக்கு இமேஜ் 3ஆ இருக்கு, ஸ்டாப் தான் வந்து நமக்கு இமேஜ் 2ஆ இருக்கு. ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம பாஸை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஸ்டாப்டுன்னு மெசேஜ் ஷோ ஆகுது. எதனாலனா அது வந்து இமேஜ் 3ல தான் வந்து பாஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம இங்கதான் நம்ம இமேஜ் 3ல தான் பாஸ் வந்து இருக்கனால நம்ம இமேஜ் 3ல பாஸ்டு கொடுத்துடலாம். இமேஜ் 2ல வந்து நம்ம ஸ்டாப்ல கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் அகைன் ப்ளே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பாஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு பாஸ்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பாஸ் பண்ணிட்டு இருக்கனால அந்த விட்ட இடத்துல இருந்து தான் திரும்ப அந்த மியூசிக் கண்டினியூ ஆகும். நான் மறுபடியும் ப்ளே பண்றேன். இதுல வந்து நம்ம சின்ன கரெக்ஷன் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப ப்ளே பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே ஆகுது. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? நம்ம இங்க வந்து பாஸ்லையும் ஸ்டாப்பையும் மட்டும் தான் நம்ம பிளாக்ஸ்ல சேஞ்ச் பண்ணோம். ஸோ இதை சேஞ்ச் பண்ண மறந்துட்டோம் இல்லையா? இந்த வயலட் கலரை சேஞ்ச் பண்ண மறந்துட்டோம். ஸோ அதனால தான் அந்த மிஸ்டேக் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி வந்து பார்க்கலாம் கைஸ். இப்போ நமக்கு மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பாஸ் பண்றேன். இப்போ பாஸ் பண்ணியாச்சு. அகைன் நான் ப்ளே பண்ணும்போது விட்ட இடத்துல இருந்து நமக்கு ப்ளே ஆகணும். பாத்தீங்கன்னா அதே வந்து ப்ளே ஆச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் நான் ப்ளே பண்ண போறேன். நான் ஸ்டாப் கிளிக் பண்ணோம்னா ஸ்டாப்ல வந்துருச்சு. அகைன் ப்ளே பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே ஆகுது. ஃபர்ஸ்ட் மைல்டு டோன் ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா? ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.